السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழளித்தும் சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேரம் நிகழ்ச்சியூடாக இந்த வாரமும் முகநூல் வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் அனைவருக்கும் தெரியும், வாரந்தோறும் நீங்கள் கேட்கக்கூடிய மார்க் அடிப்படையிலான கேள்விகளுக்கு பதில் வழங்கக்கூடிய விதத்திலே இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம். 21வது வாரமாக நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே முதலாவதாக சில சகோதரர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி என்பவர் முகநூல் நேரலையில் ஒன்றிலே பலவிதமான விமர்சனங்களை சிடிஜே அமைப்பை பற்றியும் அறிஞர் பிஜே அவர்களை பற்றியும் என்னை பற்றியும் முன்வைத்திருக்கிறார். அது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உங்களுடைய பதில் என்ன என்பதை பல சகோதரர்கள் நமக்கு வாட்ஸ்அப் வழியாக கேட்டிருந்தார்கள். எனவே இன்றைய நிகழ்ச்சியிலே முதலாவது பதிவாக முஃபாரிஸ் ரஷாதி என்பவர் என்ன மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார், அவர் சொன்ன செய்திகளுக்கு நம்முடைய பதில் என்ன என்பதை நாம் வழங்கலாம் என்று நினைக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், கடந்த மே மாதத்திலே இந்த முஃபாரிஸ் ரஷாதி என்பவர் சூனியம் உண்டா, கண்ணூறு விளக்கம், கருஞ்சீரக ஹதீஸ் பற்றிய தெளிவுகள் இன்னும் பலவற்று என்று சொல்லி ஒரு பதிவை இட்டு முகநூல் நேரலையிலே அல் குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் சம்பந்தமாக பல விஷயங்களை பேசியிருந்தார். அவர் பேசின ஒவ்வொரு விஷயத்திற்கும் குர்ஆனின் அடிப்படையிலும் ஹதீஸின் அடிப்படையிலும் தெள்ள தெளிவாக வரிக்கு வரி பதிலாக கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களாக அவருடைய அந்த உரைக்கு நாம் மறுப்பு தெரிவித்திருந்தோம். இது எப்ப நாங்க தெரிவிச்சிருந்தோம் என்று சொன்னா கடந்த மே மாதத்துல. ஆனா பல மாதங்கள் கடந்தும் சகோதரர் முஃபாரிஸ் ரஷாதி அவர்களிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் இருந்தது. வழமையாக குர்ஆனுக்கு முரண்படும் செய்திகள் சம்பந்தமாக நாங்க எந்த பதில் சொன்னாலும், எந்த விவாத அழைப்பு கொடுத்தாலும், நம்முடைய நிலைப்பாட்டுக்கு மாற்று கருத்தில் இருப்பவர்கள் அதை நைஸா நழுவி அதை கேட்டும் கேட்காமலும் பார்த்தும் பார்க்காமலும் அதை உள்வாங்கிக் கொண்டால் விபரீதமாகிவிடும், தங்களுடைய கொள்கைக்கு படுபயங்கர பாதிப்பு ஏற்பட்டு விடும் என்று சொல்லி அப்படியே நைஸா நழுவிடுவாங்க. கலூர மீன்ல நழுவியவர்களை போன்று நைஸாக நழுவி விடுவார்கள். அதே வரிசையில் தான் முஃபாரிஸ் ரஷாதி என்பவரும் நழுவி விட்டார். உருப்படியான பதில்களை சொல்ல மாட்டார், தாக்கு பிடிக்க மாட்டார்கள். அல் குர்ஆனுக்கு அறிவிப்பாளர் வரிசையிலே ஆதாரபூர்வமான செய்திகள் எந்த விதத்திலும் முரண்படாது என்ற கருத்தில் உறுதியாக இருப்பவர்களை போன்று மக்களிடம் காட்டிக்கொள்வார்கள். ஆனா நாங்க கேட்கிற எந்த கேள்விகளுக்கும் அவர்களிடமிருந்து உருப்படியான பதில் வராது, மௌனம் சாதிப்பார்கள். மௌனம் தான் அவர்களுடைய கொள்கையில் உறுதியற்ற தன்மையை காட்டுகிறது என்பதை வளமையாக அவர்கள் கடைபிடித்து வருவதனால் இவரும் மௌனமாக இருக்கிறார். இவர்கள் வாய் திறக்க மாட்டார்கள். அந்த சிந்தனையிலே அந்த கொள்கையிலே இருப்பவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்று நாங்களும் அதை அலட்சியம் செய்துவிட்டோம். ஆனா 5 மாதங்கள் கடந்து மீண்டும் நேரலையில வந்து சில சகோதரர்கள் இவரிடம் கேள்விகளை கேட்கும் பொழுது என்ன சொல்கிறார்? சிடிஜேவுடன் நான் விவாதிக்க மாட்டேன், அப்துல் ராசிக்குடன் நான் விவாதிக்க மாட்டேன். சரி, அறிஞர் பிஜே அவர்களோடு விவாதிப்பீர்களா என்று கேட்டா அதை பிறகு பார்த்துக் கொள்வோம் என்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டில் விவாத அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் வெருண்டோடுவதற்கு சில காரணங்கள் என்ற பெயரில் அவர் போலித்தனமான காரணங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன காரணங்களை முன்வைத்திருக்கிறார் அவர் சொல்றதை நீங்க கேளுங்க. சிடிஜேயோடு அதுல யார் அறிஞர்கள் இருக்கிறாங்க? அந்த இங்கிலீஷ் எழுத்துல சொல்றீங்க தான், நிஃப்ராஸ், அந்த சிடிஜேன்னு சொல்றீங்க, அதுல யார் அறிஞர்கள் இருக்கிறாங்க? அறிஞர்களோட பேரை சொல்லுங்க. அந்த எந்த அறிஞர்? இப்போ உதாரணமா வந்து இப்ப நாங்க குர்ஆன் சுன்னா பேசுறோம், குர்ஆன் சுன்னா பேசுற அறிஞர்கள் நீங்க கிட்ட கேட்டா நாங்க ஒரு பெரிய லிஸ்ட் தருவோம். இப்ப சிடிஜேல உள்ள அறிஞர்கள் யார்? சிடிஜே சார்பாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விவாத அழைப்புக்கான உங்கள் பதில் என்ன? அதை நான் கேட்கிறேன். சிடிஜே உதாரணமா நீங்க ஒரு இங்கிலீஷ் எழுத்த போட்டு, இப்ப நான் வந்து என்ன சொல்றேன், எம்டிஜே
சரியா, அல்லது என்டிஜே அல்லது ஏதாவது ஒரு டிஜேன்னு போடுங்கண்ணே, ஓடிஜே பிடிஜே அல்லது ஏதாவது ஒரு டிஜேன்னு சொல்லி ஏதாவது ஒன்று போட்டு நான் விவாதத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுல என்ன பிரயோசனம் இருக்குது? அந்த டிஜேல வந்து யார் அறிவாளி, அதாவது மார்க்க அறிவுள்ளவங்க யார் இருக்கிறாங்க? நான் கேட்கிறேன், யாரு வந்து அதுல மார்க் அறிஞர் நீங்க யார சொல்றீங்க? எந்த மார்க் அறிஞர்? அப்ப அந்த அறிஞரை பத்தி ஒரு அறிவு எங்களுக்கு வேணுமே. சும்மா அந்த அமைப்பு கூப்பிடுறாங்க, அந்த அமைப்பு கூப்பிடுறாங்க, எஸ்டிஜே அல்லது ஏடிஜே அல்லது பிடிஜே அல்லது சிடிஜே அல்லது டிடிஜே இங்கிலீஷ் எழுத போட்டுட்டு விவாதம் வாங்கன்னு சொன்னால் முதலாவது அதுல யார் இருக்கிறாங்க? அதுல யார் அறிஞர் மார்க் அறிஞர் நீங்க யார சொல்றீங்க? ஒரு 2 பேரை சொல்லுங்க, இன்ஷால்லா பாப்போம். அப்ப எங்கேயோ நீங்க ஒரு மௌலவியா இருந்துகிட்டு அந்த பாமர மனுஷன், அதாவது முதலாவது வந்து குர்ஆன் ஓத தெரியாத ஒரு அடிப்படை ஒரு பேசிக்கா நீங்க படிப்பீங்க, நஹு சர்ஃப் படிப்பீங்க. அதே மாதிரி நஹுண்டா என்ன, சர்ஃப்னா என்ன, ஃபஅல ஃபஅலுண்டா என்ன, அதுக்கப்புறம் நஹுண்டா என்ன, அதுக்கப்புறம் பலாகா, அதுக்கப்புறம் பதி, இப்ப அதப் அல் அரபு இலக்கியம், அதுக்கப்புறம் உசூல்கள், அதுல ஒரு 7-8 வருஷம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த ஒழுங்குமுறை இல்லாம தர்ஜமாவும் தெரியாது, தப்சீரும் தெரியாது, ஒரு உசூலும் தெரியாது, அடிப்படை பேசிக் ஒன்றுமே தெரியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர் என்ன பதில் சொல்கிறார் என்று பாருங்க. சிடிஜேயின் விவாத அழைப்பை நீங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று கேட்டால், சிடிஜே அமைப்புல அறிஞர்கள் இல்லை, ஆய்வாளர்கள் இல்லை. எனவே ஆய்வாளர்கள் இல்லாத, அறிஞர்கள் இல்லாத ஒரு அமைப்போட நான் ஏன் விவாதிக்கணும்? அப்படி விவாதிப்பது நேர விரயம் என்பது அவருடைய பதிலாக இருக்குது. அப்ப இன்னும் சில சகோதரர்கள் கேட்கிறாங்க, சகோதரர் அப்துல் ராசிக் அவர்கள் உங்களை பகிரங்கமா விவாதத்துக்கு கூப்பிடுறாரே, அவரோட விவாதம் பண்ணலாமே என்று கேட்டா, அப்துல் ராசிக்குடன் விவாதிப்பதாக இருந்தா அது அர்த்தம் இல்ல. காரணம், அவருக்கு அரபு தெரியாது, அவருக்கு வந்து குர்ஆன் ஓத தெரியாது, அவருக்கு அம்து செலவாத்த ஓத தெரியாது, ஃபாத்தியா சூரா ஓத தெரியாது என்று சில மமதை பிடித்த, குர்ஆனை படிச்சிருக்கிறோம், ஹதீஸ படிச்சிருக்கிறோம், குர்ஆனை ஹிஃபுல் செஞ்சிருக்கிறோம், நாங்க மஹ்ரஜ்கள் எல்லாம் நல்ல வெளிப்படுத்துவோம் என்ற மாதிரி நினைச்சு கொண்டு அரபு மமதையில என்ன சொல்கிறார்? இவரோடு நான் விவாதிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். 1-2 காரணமா சொல்றாரு. அன்பிற்குரியவர்களே, அவர் சொல்ற காரணங்களை பட்டியல் போடுறேன் பாருங்க. என்ன சொல்கிறார்? ஒருவருடன் நாங்கள் விவாதிப்பதாக இருந்தா எதிர் தரப்புல இருக்கக்கூடியவங்க அரபு மொழி தெரிந்திருக்க வேண்டும், நஹ்வு தெரிந்திருக்க வேண்டும், அரபுல சர்ஃப் தெரிந்திருக்க வேண்டும். அரபு மொழியில நஹ்வு தெரியாமல், சர்ஃப் தெரியாமல் அவர்களுடன் விவாதிப்பதில் அர்த்தம் இருக்குதா என்று கேட்கிறார். இன்னும் என்ன பட்டியல் போடுறாரு? பதியுல் அதபில் அரபியே, அரபு இலக்கணம் இவருக்கு தெரியுமா, பதிய தெரியுமா என்று கேட்கிறார். உசூலுல் ஹதீஸ் தெரியுமா, உலூமுல் ஹதீஸ் தெரியுமா, தஃப்சீர் தெரியுமா, தர்ஜுமா தெரியுமா, ஃபிக்ஹ் தெரியுமா, இஸ்திலாஹ் தெரியுமா, ஹபர் தெரியுமா, சஹீஹ் தெரியுமா, லஈஃப் தெரியுமா, லஈஃபுடைய வகைகள் தெரியுமா, முத்ரஜ் என்றா என்னன்னு தெரியுமா, முல்தரப் என்றா என்னன்னு தெரியுமா, முன்கர் என்றா என்னன்னு தெரியுமா, ஷாத் என்றால் என்னன்னு தெரியுமா, ஷுரூத்துல் ஹதீஸி ஸஹீஹ், ஹதீஸ் ஒன்று சஹீஹ் ஆகுவதற்கு காரணங்களாக இருக்குதே அந்த நிபந்தனைகள் என்னன்னு இவருக்கு தெரியுமா, இத்திசாலு சனது என்றது என்னன்னு தெரியுமா என்று ஒரு பட்டியலே போடுறாரு. என்ன காட்டுறாங்களா? இதெல்லாம் இவருக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியாது. நான் தான் அரபு மேதை, நான் தான் அறிஞர்களுக்கெல்லாம் அறிஞன், நான் தான் கிபாருல் உலமா என்று சொல்லி எந்த அளவுக்கு காட்டுறாங்க தெரியுமா? அந்த அரபு மொழிய கொஞ்சம் ஓரளவுக்கு படிச்சுட்டு அந்த படிச்ச மொழியில தான்களோடு பிறர் விவாதம் செய்யற அளவுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் என்று இந்த படிப்புல வந்த தலக்கணம் இருக்குதே. அதாவது இப்லீஸுக்கு எந்த தலக்கணம் ஏற்பட்டுச்சோ, அல்லாஹ் தஆலா இப்லீஸை ஏன் வழிகெடுத்தான், அல்லாஹ் தஆலா ஏன் இப்லீஸை விரட்டி அடிச்சான்? இப்லீஸ் என்பவன் அன ஹைரும் மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவர் என்று, களிமண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நான் தான் சிறந்தவர் என்ற ஒரு கிபிரியத்துல, தற்பெருமையில, மமதையில, ஆணவத்துல திரிந்தானே. அதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தஆலா இந்த சன்னிதானத்திலிருந்து நீ வெறுண்டோடு அல்லாஹ் தஆலா விரட்டினான். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காதோ, அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ, ஒரு மூமினிடம் எது இருக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறானோ அந்த கிபிரியத்தை முழுமையாக போர்த்தி கொண்டு இவங்க என்ன சொல்றாங்களா? நீங்க இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் உங்களோட விவாதம் செய்யணும், அப்படி இல்லாட்டி நாங்க விவாதம் செய்ய மாட்டோம் என்று முஃபாரிஸ் ரசாதி என்பவர் சொல்கிறார். நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா?
முதல்ல மார்க் அடிப்படையில இது சரியான ஒரு நிலைப்பாடா? ஒருவர் மார்க்கத்தை கற்றறிந்திருக்கிறார், அவர் மார்க்கத்தை பிறருக்கு எத்தி வைக்கிறார். அப்படி எத்தி வைக்கின்ற நேரத்தில் எதிர்த்தரப்பிலிருந்து ஒருவர் மார்க்க அறிவாக இவர் எதை முன்வைக்கிறாரோ அதை எதிர்த்து விமர்சனம் செய்து மறுப்பு பேசி இவருக்கு சவால் விடும் பொழுது என்ன செய்ய சொல்லுது மார்க்கம்? அவரிடம் உங்களுக்கு உசூலுல் ஹதீஸ் தெரியுமா, உலூமுல் ஹதீஸ் தெரியுமா, ஷுரூத்துல் ஹதீஸ் ஸஹீஹ் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க சொல்கிறதா? அல்லது சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பது ஒரு தாயியுடைய, ஒரு அழைப்பாளருடைய, ஒரு மார்க்கத்தை பேசக்கூடிய ஒருவருடைய கடமையாக இருக்கிறது. எவர் அழைத்தாலும் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக களம் இறங்கி குதித்து சென்று சத்தியத்தை நிலைநாட்ட அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதா? இது மார்க்கத்தினுடைய அடிப்படை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்கள்? இதற்கு முன் சென்ற நபிமார்கள் எதை நமக்கு வழிகாட்டினார்கள்? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக பிரம்மாண்டமான காலம் அவருடைய அழைப்பு பணியில் அவர் ஈடுபட்டார். இன்னி தஅவுது கௌமி லைலன் வ நஹாரா, எனது சமூகத்தை நான் இரவு பகல் பாராமல் அழைத்து கொண்டே இருக்கிறேன் என்று அவருடைய தாவா பணி சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். இவர் எத்தி வைத்த ஏகத்துவத்துக்கு எதிராக மக்கள் களம் இறங்கினார்கள், விவாதம் புரிந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் விவாதம் புரிந்தார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த விவாதத்திலிருந்து பின்வாங்கினாரா? பின்வாங்கவில்லை, எதிர்த்து நின்றார். இவரும் விவாதம் புரிந்தார், சத்தியத்தை நிலைநாட்டினார், ஏகத்துவத்தை நிலைநிறுத்தினார் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சூரத்து ஹூதுல 11வது அத்தியாயத்துல 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி சொல்லி காட்டுறான்? காலு, அவர்கள் சொன்னார்கள், யா நூஹ், நூஹே, கது ஜாதல்தனா ஃபஅக்ஸர்த ஜிதாலனா, நீங்க அதிகமாக நம்மோடு தர்க்கித்து விட்டீர்கள், அதிகமாக விவாதம் புரிந்து விட்டீர்கள். ஃபஅதினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் ஸாதிகீன், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் நீங்க எதை எங்களுக்கு எதிராக வாக்களிக்கிறீர்களோ அதை கொண்டு வாருங்கள் என்று நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக அந்த மக்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் அந்த மக்களிடம், உங்களுக்கு வஹீ தெரியுமா, நான் பேசுற மொழியில தேர்ச்சி பெற்றவர்களாக நீங்க இருக்கிறீங்களா, உங்களுக்கு அந்த மொழியில இலக்கணம் தெரியுமா, அந்த மொழியில உள்ள ஷர்த்துக்கள் என்னென்று தெரியுமா, அது தெரிந்தால் தானே நான் உங்களுடன் விவாதிக்கலாம் என்று விவாதத்தை புறக்கணித்தார்களா? எது வழிமுறை? அல் குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த விவாத அமைப்பு எப்படி வருது? காபிர்களோடு விவாதம் செய்வதை தான் குறிக்கிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏகத்துவத்தை நிலைநிறுத்துவதற்காக ஆட்சி அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு அரசனுடன், ஒரு மன்னனுடன் விவாதம் புரிந்தார்களா இல்லையா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான். 2வது அத்தியாயத்துல 258வது வசனத்துல, அலம் தர இலல்லதி ஹாஜ இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி, தன் இறைவன் விஷயத்திலே இப்ராஹிமுடன் ஒருவர் விவாதம் புரிந்தானே, அவனை பற்றி நபியே உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹ் கேட்டு, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் தான் உயிர்ப்பிப்பான், மரணிக்க செய்வான் என்று சொல்ல, அந்த காஃபிர் நானும் உயிர்ப்பிப்பேன், நானும் மரணிக்க செய்வேன் என்று சொல்ல, இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த காஃபிரை மடக்கும் விதத்தில் அழகான ஒரு தர்க்கத்தை முன்வைக்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் தஆலா சூரியனை கிழக்கில் உதிக்க வைக்கின்றான், நீ அதை மேற்கில் உதிக்க செய் என்று சொன்ன உடனே அந்த காஃபிருடைய நிலை என்னவானது? அல்லாஹ் சொல்கிறான், இறைவனை நிராகரித்தவனும் வாயடைந்து போனான் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாரோட விவாதம் செஞ்சாங்க? காஃபிரோட தானே விவாதம் செஞ்சாங்க. அந்த காஃபிருக்கு இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசி அந்த மொழியில் தேர்ச்சி இருக்கிறதா? அவருக்கு அந்த மொழியின் இலக்கணம் தெரியுமா? அதை வாசிக்க தெரியுமா? அதை உச்சரிக்க தெரியுமா? அந்த மொழியின் மஹ்ரஜ் அவர் வெளிப்படுத்துவாரா? இதை கேட்டுக்கொண்டிருந்தாங்களா? மார்க்கத்தை நிலைநாட்டும் அந்த விஷயத்திலே களம் இறங்கினார்களா? ஆட்சி அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சரி, பொதுவாக நிற்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொதுமகன், கல்வி அறிவு இல்லாத ஒரு பாமரனாக இருந்தாலும் சரி, யாரு வந்தாலும் சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காக பாடுபடக்கூடியவர்கள் களத்தில் இறங்க வேண்டும் என்றதை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காட்டுறானா இல்லையா? அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். சூரத்துன் நஹ்ல்ல 16வது அத்தியாயத்துல 125வது வசனத்துல, உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஹிக்மத்துடன், ஞானத்துடன் உமது இறைவனின் பாதையை நோக்கி அழைப்பீராக, வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகான அறிவுரையுடன் மக்களை அழைப்பீராக, வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்சன், அவர்களுடன் அழகிய முறையில் விவாதம் புரிவீராக என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரோட விவாதம் புரிய சொல்கிறான்?
காபிர்களுடன் விவாதம் புரிய சொல்கிறான். அப்ப அந்த காபிர்களாக இருந்த அபூ ஜஹலிடம், அபூ சுஃபியானிடம் ஆரம்ப கால நிலையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவாதம் புரிவதற்கு செல்லும் போது, உங்களுக்கு குர்ஆனுடைய இலக்கணம் தெரியுமா, அரபு இலக்கணம் தெரியுமா, சர்ஃபு தெரியுமா, நஹ்வு தெரியுமா, அல் குர்ஆன் தெரியுமா, கிதாபெண்டா என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் கேட்டு இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களோட நான் விவாதிப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களா? அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி நிலைநிறுத்தும் அந்த தாவா பணியில் ஈடுபடும் பொழுது வருகின்ற எல்லா சவால்களையும் எல்லா விவாதங்களையும் எதிர்கொண்டார்களா? என்ன செய்தார்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க செஞ்ச விவாதங்கள், அந்த தாவாவை எத்தி வைக்கும் போது வந்த தர்க்கங்களில் எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை நிலைநாட்டும் பேச்சுக்களை நிலைநிறுத்தினார்கள். பின்வாங்கினாங்களா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபிர்களிடம் தகுதி இருந்தால் தான் நான் விவாதிப்பேன் என்று காபிருக்கே சொல்லல. இவங்க என்ன சொல்றாங்க? முஸ்லிம்களோடு அவங்களோட பார்வையில நாங்க அசத்தியத்துல தானே இருக்கிறோம், அவங்களோட பார்வையில நாங்க வழிகேட்டுல தானே இருக்கிறோம், எங்களோட பார்வையில அவங்க வழிகேட்டுல இருக்கிறேன்னு நாங்க சொல்றதா இருந்தா அவங்களோட பார்வையில நாங்க வழிகேட்டு தானே. அப்ப அவருடைய கடமை என்ன? இந்த வழிகேட்டை திருத்தணுமா இல்லையா? இந்த வழிகேட்டிலிருந்து நம்மளை பாதுகாக்கணுமா இல்லையா? நம்மளை நம்பி இருக்கிற மக்களை நம்மளிடமிருந்து காப்பாற்றி நேர்வழியை நிலைநிறுத்துற அந்த பொறுப்பு அவங்க கிட்ட இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து கொள்றாங்களா? நடந்து கொள்ளல. என்ன கேட்கிறாங்க தெரியுமா? கிதாபுகளோட பெயர்களை அடுக்கிறது. இந்த சலஃபு ஆலிம்களுடைய மனநிலையே இதுதான். ஏதாவது ஒன்று சொன்னா உடனடியாக கிதாபுகள்கிட்ட பேரை அடுக்குவாங்க, இமாம்கள்ட்ட பேரை சொல்லுவாங்க. சொன்ன உடனே தான் 4 பேர் பார்க்கும்போது, ஓஹோ இந்த இமாமை பற்றியும் இவர்களுக்கு தெரியுமா, இந்த கிதாபையும் இவர்களுக்கு தெரியுமா, இதையும் இவர்கள் வாசிக்கிறார்களா என்று அப்படி ஒரு பில்டப்பை காட்டினாதான் மக்கள் மத்தியில அவர் ஒரு விதமா தனக்கு ஒரு இடத்தை உருவாக்க முடியும். அவங்கள சுன்னத்துல் ஜமாத்துல உள்ளவங்களை ஹஸ்ரத்து ஹஸ்ரத்து என்று பின்னுக்கு போற மாதிரி இவங்களை அஷேகு அஷேகு என்று பின்னாடி வரணும் என்றதுக்காக, தனக்கு ஒரு மரியாதையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பொதுமக்களை சாதாரணமான நிலையில் வைத்து மார்க்கத்தை கற்றறிந்தவர்களுக்கு மக்களிடமிருந்து மரியாதையையும் ஃபுலூஸையும் எதிர்பார்ப்பதற்காக வேண்டி, காசு பணத்தை எதிர்பார்ப்பதற்காக வேண்டி இவர்கள் நடத்தும் நாடகமாகத்தான் இது இருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவனாவது ஒருத்தன் ஒரு கல்விமானா இருந்தா அவன் வாசிக்கிற புத்தகங்களோட பேரை பட்டியல் போட்டு சொல்லி கொண்டிருப்பானா, நான் இந்த புத்தகத்தை வாசிக்கிறேன். என்ன கேட்கிறாரு தெரியுமா? இதுக்குதான் நாங்க சிரிக்கணும். மொத்தம் புஸ்தகம் ஒன்று வாசிக்கிறான், ஒரு கிதாபை வாசிக்கிறான், அந்த கிதாபை வாசிச்சு படிப்பினையை பெற்று சரியான ஹதீஸ்களை எடுத்து அதுல இருக்கக்கூடிய சத்தியம் என்னன்றதை புரிஞ்சு மக்களுக்கு எத்தி வச்சு கொண்டு போயிட்டு கொண்டு இருப்பானா? நான் வாசிக்கும் கிதாப் இவர் வாசிப்பாரான்னு காட்டுறாங்க. செய்துல் ஹாத்திரி, இப்னுல் ஜௌசியுடைய செய்துல் ஹாத்திரியை நான் கொடுத்தால் இவர் வாசிப்பாரா கேட்கிறாரு. அதே போன்று இப்னுல் ஜௌசியுடைய தல்பீஸ் இப்லீஸை கொடுத்தால் இவர் வாசிப்பாரா? இமாம் இப்னுல் கையிமுடைய ஜாதுல் மஆதை கொடுத்தால் வாசிப்பாரா? இப்னு ஹஜர் அவர்களுடைய ஃபத்துல் பாரியை கொடுத்தா வாசிப்பாரா? அது சொல்றாங்க. நான் வாசிக்கிறேன் பாருங்க, இந்த தல்பீஸ் இப்லீஸ் இப்ப நான் வாசிச்சு கொண்டு இருக்கிறேன், ஒரு மௌலவி அதை மொழிபெயர்க்கிறார், அவர் எனக்கு அனுப்பி வச்சா நானும் அதை கரெக்ஷன் பார்த்துருவேன் என்ற அளவுக்கு விளங்குதா? கிபிரியத்தை எப்படி வெளிப்படுது என்று விளங்குதா? இந்த தற்பெருமைக்கு இஸ்லாத்துல இடம் இருக்குதா? நாங்க கேட்கிறோம். இந்த தல்பீசு இப்லீஸையும் இந்த ஜாதுல் மஆதையும் இந்த ஃபத்துல் பாரியையும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்துல் ஹாத்திரையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இருந்ததா? என்னமோ எப்படி காட்டுறாங்க தெரியுமா? இந்த கிதாபுகளை வாசிச்சாதான் இஸ்லாத்தையே பிரச்சாரம் செய்யலாம், இஸ்லாத்தையே மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களாக இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க. பொதுமக்களை இந்த மார்க்கத்தை படிக்கிறதுல இருந்து தூரமாக்கி ஆலிம்கள் உலமாக்கள் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தனி தகுதி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறதுக்காக வேண்டி அவங்க அறிஞர்கள் அவங்களோட புத்தகத்தை எழுதி இருக்கிறாங்க. அதை வாசிச்சால்தான் நாங்க இந்த தாவா களத்துல அல்லது இந்த சத்தியத்தை நிலைநாட்டுற பணியில இருக்கலாம் என்ற மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுறீங்களே, இது எவ்வளவு குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு கிதாப் தான் அது, அல் குர்ஆன். கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதமான அல் குர்ஆன். அல் குர்ஆனுக்கு செயல் வடிவமாக தன்னுடைய வாழ்க்கையை வைத்து மக்களுக்கு தாவா செய்தார்கள். அதற்கு எதிராக வரக்கூடிய எந்த சவாலா இருந்தாலும், எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அதை தைரியமாக முகம் கொடுத்தார்கள். வாதமாக இருந்தாலும் விவாதமாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் குர்ஆனை கொண்டும் தன்னிடம் இருக்கக்கூடிய சுன்னாவை கொண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை நிலைநாட்டினார்கள் என்பதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே நாங்கள் வஹீயின் அடிப்படையில் பார்க்கிறோம். இவங்க எப்படி காட்டுறாங்க? பிற்காலத்துல வந்து அறிஞர்கள் எழுதின புத்தகம் எல்லாம் வாசிச்சு முடிச்சாதான் இந்த மார்க்கத்தை ஆய்வு செஞ்சு மக்களுக்கு விளக்கம் சொல்ல முடியும் என்ற மாதிரி ஒரு போலியான தோற்றத்தை காட்டுகிறார்களே தவிர
இதுக்கும் மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பொதுமக்களை தூரமாக்குற வேலையை தவிர மார்க்கம் இப்படி சிரமப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் வைக்கவில்லை. அப்போ விவாதம் என்றா என்ன? ஒருத்தர் விவாதத்துக்கு அழைக்கிறார், காஃபிர் ஒருவர் அழைக்கிறார். இந்த காலத்தில் ஒரு காஃபிர் அழைத்தால் அவரை நாங்க கூப்பிட்டு, உங்களுக்கு குர்ஆனை பத்தி நீங்க விவாதம் பண்ண கூப்பிடுறீங்களே, உங்களுக்கு குர்ஆனுடைய தஃசீர் கலை என்னன்னு தெரியுமா, தஜ்வீத தெரியுமா, மஹ்ரஜ் தெரியுமா, ஃபாத்திஹா சூராவை நீங்கள் அப்படியே தர்த்தீலா ஓதுவீங்களா என்று கேட்டுதான் நாங்க விவாதத்துக்கு போகணுமா? இப்படி கேட்டா அவன் எங்களை நையாண்டி பண்ண மாட்டான், எங்களோட மார்க்கத்தை கேலி கூத்தா பார்க்க மாட்டான். என்னன்னா உங்களோட வேதமே அசத்தியம் என்று சொல்ல வர்றோம், அதுல இருக்கிற தருத்தீபு, அதுல இருக்கிற மஹ்ரஜ்களை நீ எங்க கிட்ட எதிர்பார்க்கிறாய் என்று கேட்க மாட்டானா? கொஞ்சமாவது ஒரு மூளை இருக்குதா? இப்படிதான் சத்தியம் அசத்தியத்தை நிலைநாட்டுறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல முசைலமா வந்தான், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு தன்னை நபி என்று அறிவிக்க சொன்னான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முசைலமா என்பவன் ஒரு மடையன், ஒரு பொய்யன், அந்த பொய்யனுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியதில்லை, அவன் அப்படி காலப்போக்கில் இல்லாமல் போய்விடட்டும், அவனை நான் அலட்சியம் செய்கிறேன் என்று இருந்தார்களா? தன்னுடைய ஒரு தோழருடன் முசைலமாவை சந்தித்து, நீ ஒரு பொய்யன் தான் என்பதை நான் உறுதிப்படுத்துறேன், என்னுடைய இந்த கையில இருக்கிற குச்சில ஒரு துண்டையாவது உனக்கு தரமாட்டேன் என்று சத்தியத்தை நிலைநாட்டி வந்தார்களா? என்ன சொல்றீங்க? யாருக்கு நீங்க உருட்டுறீங்க? யாருக்கு நீங்க பந்தா காட்டுறீங்க? யாருக்கு நீங்க ஒரு ஷோ காட்டுறீங்க? இது இந்த மார்க்கம் பேசுவதற்கு தகுதியற்ற ஒரு நிலையாக நாங்கள் பார்க்கிறோம். இப்ப என்ன பஞ்சாயத்து தெரியுமா? விவாதம் செய்ய வருபவர்கள் எந்த தலைப்பில் பேசுகிறார்களோ அது பற்றிய ஞானம் இருந்தால், போதிய ஞானம் இருந்தால் தாராளமாக விவாதிக்கலாம். ஒரு அறிஞராக இருந்து, ஒரு ஆய்வாளராக இருந்து, தஜ்வீதை கரைத்து கொடுத்து, தஃசீரை படித்து, முஹத்திஸாக இருந்து, கிதாபுகளை ஆய்வு செய்து, ஹதீஸ்களோட சுருத்துகள் எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சு அவர் மிக்சர் ஆகி வந்தால் தான் அவரோடு விவாதிப்பேன் என்று சொல்வது இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் ஒரு கிபிரியத்தான, மமதை பிடித்த, தற்பெருமையின் உச்சத்தை தொட்ட ஒரு நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை நாங்கள் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இப்ப அவருடைய என்ன பஞ்சாயத்து? சிடிஜேயுடன் விவாதத்துக்கு வருவதாக இருந்தால் சிடிஜேயில் மார்க் அறிஞர்கள் இருக்க வேண்டும், ஆய்வாளர்கள் இருக்க வேண்டும், உசூலுல் ஹதீஸ் தெரிய வேண்டும், உலூமுல் ஹதீஸ் தெரிய வேண்டும், தஃசீர் தெரிய வேண்டும், தஜ்வீத் தெரிய வேண்டும், மஹ்ரஜ் வெளிப்பட வேண்டும், அவர்களுடைய திலாவத்துகள் தர்த்தீலாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஹதீஸ் கலையில பாரி ஒரு ஞானம் இஸ்திலாக இருக்க வேண்டும். நம்ம வார்த்தையை சொன்னெல்லாம் பயந்துட்டோம் நாங்க. இதெல்லாம் இருந்தா தான் இவங்களோட விவாதம் பண்ணணும் என்று சொல்றீங்களே. நாங்க உங்களுக்கு சொல்கிறோம், சவால் விடுகிறோம், ஒருவருடன் விவாதம் செய்வதாக இருந்தால், இந்த விஷயங்கள்ல அவர் தகுதி பெற்றவராக இருந்தால், தேர்ச்சி பெற்றவராக இருந்தால் மாத்திரம்தான் அவருடன் விவாதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதை நாங்கள் மறுக்கிறோம், அது தவறான கருத்து என்று சொல்கிறோம். இப்ப நம்முடைய விவாத தலைப்பாக எது மாறுது? ஒருவர் விவாதம் செய்வதற்கு தகுதியானவரா இல்லையா என்பதை எதை வைத்து தீர்மானிக்க வேண்டும் என்பது நம்முடைய விவாத தலைப்பாக மாறிவிடுகிறது. இப்ப நீங்க வரணும் இந்த விவாதத்துக்கு. என்ன விவாதம்? விவாதம் செய்வதற்கு தகுதியானவர்களை எப்படி நாங்கள் தீர்மானிப்பது, எதை அடிப்படையாக கொண்டு தீர்மானிப்பது, முஃபாரிஸ் ரசாதியுடைய நிலைப்பாடு சரியா பிழையா என்பதை ஒரு தலைப்பாக வச்சு உங்களை விவாதிப்பதற்கு நாங்கள் அழைக்கின்றோம். இந்த விவாதத்துக்கு நீங்க எங்கள்கிட்ட திரும்ப அரபு தெரியுமா, ஞானம் தெரியுமா, விஞ்ஞானம் தெரியுமா, புலியானம் தெரியுமான்னு கேட்க முடியாது. இந்த தலைப்பில் விவாதிப்பதாக இருந்தால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் விவாதம் செய்வதற்கு எது தகுதி என்பதை நிரூர கடமை உங்ககிட்ட இருக்குது. நீங்க சொல்லிட்டீங்க விவாதம் செய்வதாக இந்த தகுதி இருக்கணும் என்று, அதை நிறுவுவதற்காக வேண்டி நீங்கள் விவாதத்திற்கு வர வேண்டும். முதலாவதாக இது சம்பந்தமாக விவாதிப்பதற்கு முஃபாரிஸ் ரசாதி அவர்களை நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 29ஆம் திகதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் சிடிஜே தலைமையகத்தில் குறித்த விவாத ஒப்பந்தத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம். உங்களுக்கு இந்த தேதியில ஏதாவது மாற்று கருத்து இருந்தா, நேரத்துல மாற்று கருத்து இருந்தா, அல்லது இடத்துல மாற்று கருத்து இருந்தா அதை முன்கூட்டி அறிவிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது 25ஆம் திகதி இரவு 12 மணிக்குள்ளே அதை எங்களுடைய ஜமாத்தின் தலைவருடைய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய தகவலை அல்லது போன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தகவல்களை நீங்கள் எத்தி வைக்க வேண்டும். அந்த விவாதத்திற்கு நீங்கள் வரவில்லை என்றால் இவரும் பழைய குருடி கதவை தொடடி, இவரும் பழமையான ஆள்தான், இவருக்கும் சக்தி இல்லை, இவரும் வாய்ச்சவடால் விடுபவர் தான், இவருக்கும் விவாத திறன் இல்லாதவர், இவர் தான் கொண்ட கொள்கையில் தடுமாறி கொண்டிருக்கிறார், இவருக்கு திராணி இல்லை என்ற ஒரு முடிவை நாங்கள் எடுத்து எதிர்வரக்கூடிய 30ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ்
இவர் 18ஆம் திகதி என்ன விஷயங்களை எல்லாம் முகநூல் நேரலையில் முன்வைத்தாரோ ஒவ்வொன்றுக்கும் வரிக்கு வரி பதில் இன்ஷா அல்லாஹ் சிலோன் தௌஹீத் ஜமாத் சார்பாக வழங்கப்படும் என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்களே கவனமா இருங்க. இவங்க உங்களை திசை திருப்புறாங்க. எப்படி திசை திருப்புறாங்க? என்னமோ ஒரு நிபந்தனையை காட்டி அதுல இவங்க இல்லை அதனால விவாதிக்க மாட்டோம்னு அப்படி நைஸா நழுவுறாங்க. இந்த மாதிரி நைஸா நழுவுறவங்களை நீங்க விடாதீங்க, அப்படியே பிடிங்க. இவங்களுக்கு முகநூல் வழியாக இவங்க இப்ப வாய்ச்சவடால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிழல் வீரர்களை நிஜ வீரர்களாக களத்திற்கு கொண்டு வரும் பொறுப்பு உங்களை சேர்ந்தது. இவரை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக சிலோன் தௌஹீத் ஜமாத்துடன் இந்த விவாதத்துக்கு எந்த விவாதம் விவாதிப்பதற்குரிய தகுதிகள் என்ன, முஃபாரிஸ் ரசாதி சொல்லக்கூடிய தகுதிகள் ஏற்புடையதா இல்லையா, இதான் தலைப்பு. இந்த தலைப்பில் விவாதம் செய்வதற்கு அவரை அழைத்து நீங்கள் வர வேண்டும். அந்த பொறுப்பு பொதுமக்களுடைய கையில் நாங்கள் விடுக்கிறோம். என்ன நைசா நலிவி ஓடிடுவாங்க. இவங்க இலங்கை தாவா காலத்துல எதையும் செய்ததில்லை. அரபு மொழியில மமதையுடன் ஆடுபவர்கள் கடந்த காலங்கள் இந்த தாவா காலத்துல என்னையெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்திலையும் அப்படியே ஒளிஞ்சி ஓடி மறைஞ்சி புறமுதுகு காட்டி இருந்து நாங்க 11 வருஷம் இந்த துறையில அப்படியே உருண்டு பிறண்டோம் என்றாங்க. தம்பி, நாங்க 24 வருஷமா இந்த துறையில உருண்டு பிறண்டு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் ஓரமா போயிட்டு தான் நீங்க விளையாடணும். நாங்க 24 வருடங்களாக இந்த தாவா களத்திலே உருண்டு பிறண்டு கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் எந்த படியில கால வைக்கணும், எந்த இடத்துல கால வைக்க கூடாது என்று நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளால் இந்த தாவா களம் என்பது ரியால்களுக்காக செய்கின்ற தாவா களம் அல்ல. இது சத்தியத்தை நிலைநிறுத்தும் ஒரு தாவா களமாக இருப்பதனால் நாங்கள் கொண்ட கொள்கையில் எவர் எதிர்கருத்து கொண்டாலும் அதை எதிர்த்து சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்கு தயாரான தெம்பும் தைரியமும் உள்ளவர்களாக இந்த தாவா களத்திலே முஸ்லிம்கள் மத்தியிலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலும் வந்த எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி வந்து இந்த களத்திலே நாங்கள் செயலாற்றி கொண்டு வருகிறோம். சும்மா முகநூல் வீரர்களாக நிழல் வீரர்களாக செயல்படுபவர்கள் நாங்கள் அல்ல என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இவர் இந்த விவாதத்திற்கு வந்தால் இவர் விவாதம் செய்வதற்கு தகுதி என்று முன்வைத்த அனைத்து காரணிகளும் போலியானது என்றதை நாங்கள் நிரூபிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் சம்பந்தமான அந்த விவாதத்திற்கான ஒப்பந்தத்தை அந்த விவாத மேடையில இன்ஷா அல்லாஹ் வைத்துக் கொள்வோம் என்பதையும் இந்த முஃபாரிஸ் ரசாதி என்பவருக்கு நாம் ஒரு சவாலாக பகிரங்கமாக விடுகிறோம். அதே நேரத்தில் பொதுமக்கள் நீங்கள் அனைவரும் இவரை அழைத்து வரும் காரியத்தில் மும்முரமாக ஈடுபடுங்கள் என்பதை கூறிக்கொண்டு இந்த விஷயத்துல இவருடைய இந்த விவாதம் சம்பந்தமாக இவர் சொன்ன விஷயங்களுக்கு ஜமாத் சார்பாக என்ன பதில் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, விபச்சாரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடியுமா? அப்படி திருமணம் செய்தால் வாழ்க்கையில் ஏதும் பிரச்சனைகள் ஏற்படுமா? தயவு செஞ்சு எனக்கு இதை விளக்குங்க, அல்லாஹ்வுக்காக விளக்குங்க என்று சொல்லி ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது அவர் என்ன கேட்கிறாருன்னா, விபச்சாரத்தின் ஜினா மூலம் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்வது கூடுமா, இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதா என்று கேட்கிறார். இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒருவர் ஒரு தவறு செய்கிறாருண்டா அந்த தவறுக்கு இன்னொருவர் பொறுப்பாக மாட்டார். இஸ்லாத்துடைய மிக பேசிக்கான ஒரு கொள்கையை விளங்கப்படுத்தக்கூடிய ஒரு அடிப்படை தான் அது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 6வது அத்தியாயத்துல 164வது வசனத்துல சொல்கிறான். அது போன்று இன்னும் ஏராளமான இடங்கள் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உஹ்ரா, ஒருவரின் சுமையை இன்னொருவர் சுமக்க மாட்டார். ஒருத்தர் செய்கின்ற பாவ சுமை இருக்கிறதே அதை இன்னொருவர் சுமப்பாரான்னு கேட்டா கண்டிப்பாக சுமக்க மாட்டார். இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்தவத்துக்கும் வேறுபாடாக இருக்கக்கூடிய அடிப்படையான அம்சமே இதுதான். ஒருத்தருடைய பாவத்தை இன்னொருத்தர் எப்படி சுமப்பார்? அவன் செய்யற பாவத்தை அவன் சுமக்கணுமே தவிர, அவன் செயல்பட்ட வாழ்க்கைக்காக மறுமையிலே அல்லாஹ்வுக்கு ஜவாபு சொல்லணுமே தவிர, என்னுடைய தந்தை செய்த குற்றத்துக்காக நான் விசாரிக்கப்படுவதோ, நான் செய்யும் குற்றத்துக்காக என்னுடைய மகன் விசாரிக்கப்படுவதோ இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. ஒருவர் சுமையை இன்னொரு மீது சுமத்துவது என்பது அல்லாஹ்வுடைய நீதிக்கு எதிரான உண்டு. அல்லாஹ் ஒருபோதும் அதை ஆதரிப்பதில்லை. அப்ப பெற்றோர்கள் விபச்சாரம் செய்த காரணத்தினால், ஜினா என்ற பெரும் பாவத்தை செய்த காரணத்தினால் அதுல பிறந்த குழந்தை அந்த குற்றத்துக்கு எப்படி உள்ளாகுவார்? அது மார்க்கம் அங்கீகரிக்குமா? ஒருபோதும் அங்கீகரிக்காது. அந்த குழந்தை இஸ்லாத்தில் தூய்மையான முறையில் பிறக்கின்ற ஒரு குழந்தை. இந்த ஜினா என்ற பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில், ஜினா என்ற பாவத்துக்கு தொடர்பில்லாத நிலையில் தூய்மையான ஒரு முறையில்
பிறக்கின்ற குழந்தையாகத்தான் அந்த குழந்தை கருதப்படும். அந்த குழந்தை பெருசாகி ஆளாகி இன்னொருத்தரை திருமணம் முடிக்க போனா உன்னை பெற்றோர்கள் செஞ்ச பாவத்துக்கு நீயும் பொறுப்பு என்று சொல்லி அவங்கள ஹராமாக்குறதுக்கு இஸ்லாத்துல என்ன அடிப்படை இருக்குது? ஒரு அடிப்படையும் இல்லை. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல விபச்சாரம் செய்தவர்களை திருமணம் முடிக்க கூடாது என்று சொல்கிறானே தவிர அவர்களுடைய சந்ததிகளை திருமணம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? 24வது அத்தியாயத்துல 3வது வசனம் சூரத்து நூர்ல, அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஜானியத்தன் அவ் முஷ்ரிகத்தன். ஒரு ஜானியை விபச்சாரம் செய்பவரை பொறுத்தவரையில் அவரை ஒரு விபச்சாரியோ அல்லாஹ்க்கு இணை கற்பிக்கின்ற ஒரு பெண்ணு தவிர வேறு எவரும் திருமணம் முடிக்க கூடாது. வஸ்ஸானியது விபச்சாரம் செய்யும் பெண்ணை பொறுத்தவரையில் லா யன்கிஹுஹா இல்லா ஜானின் அவ் முஷ்ரிகின். அவளை விபச்சாரம் செய்யும் ஒரு ஆணோ அல்லது இணை கற்பிக்கும் ஒரு ஆணோ தவிர வேறு யாரும் திருமணம் முடிக்க கூடாது. வஹுர்ரிம ذلك على المؤمنين. இது மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டுள்ளதுன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப யாருக்கு அல்லாஹ் ஹராமாக்குறான்? யார் அந்த குறிப்பிட்ட பாவத்துல ஈடுபடுறாங்களோ அவர்களை திருமணம் முடிப்பதுதான் மூமின்களுக்கு தடுக்கப்பட்டதுக்குதே தவிர அவர்களுடைய சந்ததிகளை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் எந்த தடையும் விதிக்கவில்லை என்பது மிகவும் தெளிவாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒருத்தருடைய பாவத்துல விபச்சாரம் என்ற ஜினா என்ற பாவத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தை பாவியாகும் என்ற கன்செப்ட் இஸ்லாத்துக்கு எதிரானது. அல்லாஹ் தஆலா எப்படி பார்க்கறான்? ஒரு மனிதர்ல நல்லவர், ஒரு மனிதர்ல சிறந்தவன் யார் என்பதை அல்லாஹ் எப்படி முடிவு செய்வான் என்று சொன்னா அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல 49வது அத்தியாயத்துல 13வது வசனத்துல சொல்கிறான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ்விடத்தில் உங்களில் சிறந்தவர் யாரு தெரியுமா? உங்கள நல்லவர்கள் யார் தெரியுமா? கண்ணியமானவங்க யார் தெரியுமா? அத்துக்காக்கும், யார் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் நல்லவர்கள், சிறந்தவர்கள், கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹுஜராத்ல 13வது வசனத்துல சொல்றத பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் நல்லவரா கண்ணியமானவரான்னு பார்க்க மாட்டான். அல்லாஹ் எப்படி பார்க்கறான்? உங்களோட செயற்பாட்டுல நல்லவர் யாரு? தோற்றத்துல கூட நல்லவரா ஒருத்தர் காட்டலாம், அது கூட அல்லாஹ்க்கு விருப்பம் இல்லை. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும். அல்லாஹ் உங்களுடைய தோற்றத்தை பார்க்க மாட்டான், வலாக்கின் மாறாக உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய கல்பு எப்படி இருக்கிறது என்பதை தான் அல்லாஹ் பார்க்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தையும் நம்முடைய செயற்பாடுகளையும் அல்லாஹ் பார்ப்பானே தவிர இந்த தோற்றத்தை பார்த்து அல்லாஹ் முடிவெடுப்பானா? தோற்றத்தை பார்க்க மாட்டான். அப்ப ஒருத்தர் விபச்சாரத்தில் பிறந்தவராக இருந்தாலும் அவர் இறையச்சத்தோடு நடந்தால், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ்வுடைய நெறிமுறைகள் படி இஸ்லாத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் மிகச்சிறந்தவராக அவர் கருதப்படுவார் என்பதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. எனவே அத்தகைய பெண்களை திருமணம் முடிப்பதற்கு தடை என்று யாரு சொன்னாலும் அது மார்க்கத்துக்கு எதிரான கருத்து. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி என்ன செய்யறாங்க? தவறான இந்த விபச்சாரம் அனாச்சாரத்துல ஈடுபட்டு வர்றாங்க. ஃபஜாஅத்தில் காமிதியத்து ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் இன்னி கத் ஸனைது ஃபதஹிர்னி. காமிதியா குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி கத் ஸனைது, நான் விபச்சாரம் புரிந்து விட்டேன், ஃபதஹிர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லும்போது ஃபஇன்னஹு ரத்தஹா, ரசூல் அவங்கள மறுக்கிறாங்க, போயிரன்னு சொல்றாங்க. அப்ப ஃபலம்மா கானல் கது, மீண்டும் அடுத்த நாள் வந்து காலத் யா ரசூலல்லாஹி, அல்லாஹ்வின் தூதரே, லிம தருத்துனி லஅல்லக அன் தருத்துனி கமா ரத்தத மாயிஸன், நீங்க மாயிஸ் இப்னு மாலிக எப்படி திருப்பி அனுப்பினீங்களோ அந்த மாதிரி என்ன திருப்பி அனுப்புறீங்களா? ஏன் என்னைய திருப்பி அனுப்புறீங்க என்று கேட்டு ஃபவல்லாஹி இன்னி லஹுபுலா, அல்லாஹ் மீது சத்தியமாக நான் கருவுற்று விட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஃபகால ஆன்தி, அந்த பெண் நீங்களா? அப்ப நீங்க தான் மாயிஸ் இப்னு மாலிகுடன் தவறாக ஈடுபட்டவரா என்று கேட்டோன்னே அந்த பெண்மணி சொல்றாங்க, காலத் நஅம், ஆம் அல்லாஹ்வின் தூதரே நான் தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இம்மாலா ஃபத்ஹபி ஹத்தா தலிதி, நீ குழந்தையை பெற்றெடுக்கும் வரைக்கும் சென்று விடு என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி விடுறாங்க. அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க? ஃபலம்மா வலதத் அத்ததுஹு பிஸ்ஸபி, அந்த பெண்மணி குழந்தையை பெற்றெடுத்தோன்னே கை குழந்தையோட வந்து ஃபி ஹிர்ஃபத்தின்,
ஒரு துணியில அந்த குழந்தையை எடுத்து வந்து காலத் ஹாதா கது வலத்துஹு, இதான் நான் பெத்தெடுத்த குழந்தை ரசூலுக்கு காட்டணும்னு, இது ஹபி நீ மீண்டும் சென்று விடு, ஃபஅர்லிஹி அந்த குழந்தைக்கு பால் ஊட்டு, ஹத்தா தஃப்திமிஹி அந்த குழந்தை பால் குடியை மறக்கும் வரைக்கும் பால் ஊட்டுன்னு சொன்னோன்னே அந்த பெண்மணி போய் பால் ஊட்டுற அந்த வயசு முடியும் வர காட்டிலும் பால் ஊட்டிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷ காலம் முடிஞ்சு மீண்டும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், ஆதாயா நபி அல்லாஹி, அல்லாவின் நபி அவர்களே, கது ஃபதம்துஹு வகது அகலத் தஆம், இதோ நான் பால் குடிய கூட அவனுக்கு முழுசா நிறைவேற்றி விட்டேன், இப்போது அவன் உணவை தானாக உண்ணக்கூடிய நிலைக்கு வளர்ந்து விட்டான் என்று சொன்னோன்னே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல சொல்றாங்க, ஃபதஃபஅ ஸபிய அந்த குழந்தையை இலா ரஜுலின் மினல் முஸ்லிமீன் முஸ்லிம்களில் ஒருவருக்கு ரசூலுல்லாஹ் பொறுப்பு கொடுக்குறாங்க. அப்ப ரசூல் அது விபச்சாரத்துல பிறந்த குழந்தை என்று சொல்லி தூக்கி எறிஞ்சாங்களா? இது பாவமான குழந்தை, அசுத்தமான குழந்தைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குழந்தைய வந்து கொலை செய்ய சொன்னாங்களா? இல்ல, அந்த குழந்தைய முஸ்லிம்கள் ஒருவருக்கு பொறுப்பு கொடுத்து சும்மா அமர பிஹா ஃபஹ்ஃபிரலஹா இலா ஸத்ரிஹா வ அமர அன்னாஸ ஃபரஜமஹா, பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை ஒரு குழிக்குள்ளே அப்படியே புதைக்க சொல்லி களத்து வரைக்கும் மண்ணை நிறைத்து பிறகு கல்லறி தண்டனையை நிறைவேற்றுமாறு சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிம்ல 3499வது செய்தியா பார்க்கிறோம். அப்ப விபச்சாரத்துல ஒரு குழந்தை பிறந்தா இஸ்லாத்தின் பார்வையில் அந்த குழந்தை அசுத்தமான குழந்தை கிடையாது, அந்த குழந்தை பரிசுத்தமான குழந்தை. அந்த குழந்தைக்கு ஒருவர் பொறுப்பெடுத்து அந்த குழந்தையை வளர்த்து ஆளாக்குற வேலையை செய்யணும். இதே அந்த பெற்றோர்கள் அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டவர்களுடைய பொறுப்பில் அந்த குழந்தை வளர்ந்தாலும் அந்த குழந்தை அசுத்தமான குழந்தையாக ஆகாது என்பது அல் குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். அப்படி நிலையில் வளர்ந்த குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கும் காரியத்தை ஆதரவற்ற நிலையில் இருந்தால், பராமரிப்பற்ற நிலையில் இருந்தால், அவர்களை திருமணம் முடித்து வைக்கும் காரியத்தை முஸ்லிம் சமூகம் சார்பாக யாராவது செய்யணும். அது அல்லாஹ் குர்ஆன்ல கட்டளையிடுறான். 24வது அத்தியாயத்தில் 32வது வசனத்துல, வஅன்கிஹுல் அயாமா மின்கும் உங்கள யாரு திருமணம் முடிப்பதற்கு தகுதியான நிலையில் இருக்கிறார்களோ, வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும் உங்களுடைய அடிமையான ஆண்களும் அடிமையான பெண்களையும் யார் திருமணம் செய்வதற்கான நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை திருமணம் செய்து வையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப திருமணம் முடிப்பதற்கு தகுதியான நிலையில் அந்த மாதிரி ஒரு குழந்தை வளர்ந்து ஆளாகி இருந்தால் அவர்களை திருமணம் முடித்து வைப்பது இந்த சமூகத்தின் கடமையாக பொறுப்பாக இருக்கிறது என்பதுதான் அல் குர்ஆன்ல இருந்து நாங்கள் பெறக்கூடிய பாடமே தவிர அத்தகையவர்களை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாம் எந்த வகையிலும் தடை விதிக்கவில்லை. திருமணம் முடிப்பதற்கு தடை செய்யப்பட்டவர்களுடைய பட்டியலை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல 4வது அத்தியாயத்தில் 25வது வசனத்துல சொல்கிறான். அந்த பட்டியல்ல கூட விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் முடிப்பதற்கு தடையானவர்கள் என்று அல்லாஹ் எங்கேயும் குறிப்பிட்டதில்லை. எனவே அவர்கள் ஹலாலானவர்கள். அழகிய முறையில் அவர்கள் தவறான நடத்தையில் ஈடுபடாத வரைக்கும் அவர்கள் பரிசுத்தமானவர்களாக, முஃமின்களாக, முஸ்லிம்களாக கருதி, இறையச்சம் உள்ளவர்களாக கருதி அவர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். இஸ்லாமிய மார்க்கம் அதற்கு எந்த தடையும் விதிக்கவில்லை. அதே நேரத்தில் அவங்களை திருமணம் முடிச்சா வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருமானு கேட்குறாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயத்தை வச்சு பிரச்சனை வருதுன்றது இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். அந்த பெண்ணை திருமணம் முடிச்சாலும் சரி, வேற பெண்ணை திருமணம் முடிச்சாலும் சரி, அல்லாஹ் வாழ்க்கையில நல்லது கெட்டது என்று கலந்த நிலையில தான் வாழ்க்கையை அமைத்து வைத்திருக்கிறான். நல்லது நடக்கும் போதும் அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக, தீங்கு நடக்கும் போதும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடி அல்லாஹ்விடம் உதவி நாடக்கூடியவர்களாக நம்முடைய ஈமானை வைத்துக் கொண்டு நாம் பயணிக்க வேண்டுமே தவிர இந்த மாதிரி காரணிகளால் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில பல அசௌகரியங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கை இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு நம்பிக்கை. அப்படி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவதில்லை. நம்முடைய நம்பிக்கை பிரகாரம் நல்லது தீங்கு எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடியது. நாம் அல்லாஹ்வை சார்ந்து தீங்கு ஏற்படும் போது அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தின் வழிமுறையாக இருக்கிறது என்பது அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு நாங்கள் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். இன்னொரு சகோதரி கம்பலில் இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கண்டா, கணவனின் பணத்தை அவரிடமிருந்து அனுமதி பெற்றுதான் எடுத்து கொள்ள வேண்டுமா? ஹலாலான செலவுகளுக்கு அல்லது தர்மம் செய்ய அந்த பணத்தை பயன்படுத்த உரிமை இருக்கிறதா? அப்படி அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொண்டால் ஹராமா என்று ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஒரு மனைவி கணவனின் பணத்தை அவரிடமிருந்து அனுமதி இல்லாமல் பெற்று கொள்ளலாமா, பயன்படுத்தி கொள்ளலாமா, தர்மம் செய்யலாமான்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒரு சொத்து இருந்தால் அந்த சொத்துக்கு யார் உரிமையாளரோ அவர்தான் அந்த சொத்தை செலவழிக்கலாம்.
இன்னொருத்தர் செலவழிப்பதாக இருந்தால், இன்னொருவர் அந்த சொத்தை அனுபவிப்பதாக இருந்தால், அது யாராக இருந்தாலும் அனுமதி பெற வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான ஒரு சட்டமாக இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அலா அறிந்து கொள்ளுங்கள் மக்களே, வலா யஹில்லு லிஇம்ரிஇன், ஒரு மனிதனுக்கு அனுமதி கிடையாது, மிம் மாலி அஹீஹி ஷைஉன், தன் சகோதரனின் சொத்தில் கூட ஒன்றுக்கும் அவனுக்கு அனுமதி கிடையாது, இல்லா பிதீபி நஃப்ஸி மின்ஹு, அவனாக மனம் விரும்பி அனுமதி அளித்தாலே தவிர என்று உடன் பிறந்த ஒரு சகோதரனுடைய சொத்துக்கு கூட ஒருவனுக்கு அதை அவனுடைய அனுமதி இல்லாமல், சொத்துக்கு சொந்தக்காரனின் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதற்கு அனுமதி இல்லை என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, இதை அம்ர் இப்னு யத்ரிபி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் அவர் அறிவிக்கிறார்கள். இது அஹ்மதுல 20170வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியிலே ஒருவர் கேட்கிறார், யா ரசூல் அல்லாஹ், அரஐத இன் லகீது கனம இப்னு அம்மி, என்னுடைய தந்தை வழி மாமனார் அவருடைய மகனுடைய ஒரு ஆட்டை நான் எங்கேயாவது கண்டால் அதை நான் பெற்றுக்கொள்ளலாமா, அறுத்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கிறான். கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முடியாது. உங்களுடைய உறவுக்காரருடைய ஒரு சொத்தா இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் நீங்க அதை பயன்படுத்த முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக நாங்க பார்க்கிறோம். அப்போ ஒருத்தருடைய சொத்துக்கு யாரு சொந்தக்காரனா இருக்கிறாரோ அவர்தான் அதை அனுபவிக்கணும், அவர்தான் யாருடைய பெர்மிஷன் இல்லாம அதை பயன்படுத்துவார். பிறர் ஒருவருடைய சொத்தை பயன்படுத்துறதா இருந்தா, அனுபவிப்பதாக இருந்தா, கண்டிப்பாக சொத்தின் உரிமையாளரிடம் அனுமதி பெற வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சட்டம். ஏன்னா ஒரு சொத்தை இன்னொருவர் பயன்படுத்துவது அந்த சொத்தின் உரிமையாளரின் அவருடைய மன திருப்தியுடன் அவர் அதை அங்கீகரித்தால் தான் பயன்படுத்த முடியும் என்பது நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இதுல ஒரு விதிவிலக்கு இருக்குது. என்ன விதிவிலக்குன்னு கேட்டா, ஒரு குடும்ப தலைவர் அந்த குடும்பத்தை பராமரிக்கிறதுக்காக செலவழிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறார். அவர் தான் குடும்பத்துல செலவு விஷயங்களை பார்க்கணும். அப்படி செலவினங்களை பார்க்கும்போது மனைவிக்கும் பிள்ளைக்கும் தேவையான செலவுகளுக்கு போதிய அளவிலான பொருளாதாரத்தை ஒரு குடும்ப தலைவன் கொடுக்காவிட்டால், அந்த நேரத்துல அந்த குடும்பத்தினுடைய செலவுக்காக வேண்டி, மனைவியின் செலவுக்காக வேண்டி, பிள்ளைகளின் செலவுகளுக்காக வேண்டி குறிப்பிட்ட ஒரு தொகையை கணவனின் அனுமதி இல்லாமலே பெற்றுக்கொள்ளலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்து இருக்கிறார்கள். எப்படி அனுமதித்து இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு செய்தி வருது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, காலத் ஹிந்துன் உம்மு முஆவியத, முஆவியாவுடைய தாயார் ஹிந்து அவர்கள் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடம் கூறுகிறார்கள், இன்ன அபா சுஃபியான, இந்த அபூ சுஃபியான் இருக்கிறார்களே, ரஜுலுன் ஸஹீஹுன், அவர் ஒரு கருமித்தனமான கஞ்சராக இருக்கிறார். ஃபஹல் அலைஹ ஜுனாஹுன் அன் ஆஹுத மின் மாலிஹி சிர்ரன், அவருடைய சொத்திலிருந்து நான் அவருக்கு தெரியாம ரகசியமாக எதையாவது எடுத்துக்கொண்டால் அது எனக்கு குற்றமாக ஆகுமா என்று கேட்ட நேரத்துல ரசூலா சொல்றாங்க, கால ஹுதி அந்தி வபனூகி மா யக்ஃபீகி பில் மஅரூஃபி, பரவாயில்லை எடுத்துக்கோங்க, உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் எது தேவையான அளவு இருக்குதோ அந்த தேவையான அளவுக்குரியதை நியாயமான முறையில் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரில 2211வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு கணவர் குடும்பத்துக்கு தேவையானதை கொடுக்கலன்னு சொன்னா, அப்ப அந்த கணவருக்கு தெரியாம கூட அந்த குடும்பத்தை கண்டினியூவா மெயின்டைன் பண்ணிட்டு போகணுமா இல்லையா, குடும்பத்துல செலவுகளை ரன் பண்ணணுமா இல்லையா, அதுக்கு தேவையான தொகையை கணவன் பாக்கெட்ல இருந்து நைஸா உருவிடலாம் என்றது விளங்குது. ஆனால் அதை உருவும் போது எப்படி உருவணும்? மொத்தமா உருவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா யக்ஃபீகி பில் மஅரூஃபி, உனக்கும் உன்னுடைய பிள்ளைகளுக்கும் தேவைப்படுறது போதுமானதை பில் மஅரூஃபி, நியாயமான முறையில் எடுத்துக்கொள். அந்த நியாயமான முறையில் எடுக்கணுமே தவிர கணவன் காசுல கணவனுக்கு தெரியாமல் பெற்றுக்கொள்ளலாம் என்ற பேர்ல அவன் மொத்த பாக்கெட்டையும் சுத்தம் செய்யற வேலையை ஒரு மனைவி செய்யக்கூடாது என்பதை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்றோம். அதே நேரத்துல இந்த கணவனுடைய சொத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்ன உடனே சில பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அவங்களோட குடும்பத்தாருக்கும் தேவையான அளவை கணவன் சொத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறாங்க. அப்படி நினைக்க கூடாது. கணவன் சொத்திலிருந்து எடுக்கிறேன்னா தன்னுடைய குடும்பத்துக்கு, கணவனுடைய குடும்பத்துக்கு, கணவனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியவரும் அந்த 2 பேருக்கும் குழந்தைகளாக இருக்கக்கூடியவரும் இவங்களுக்காகத்தான் எடுக்கலாமே தவிர
இந்த மனைவியின் தாய் தந்தைக்காக, பெற்றோர்களுக்காக, மனைவியின் சகோதர சகோதரிகளுக்காக, இவங்களுக்காக எல்லாம் எடுத்துக்கொள்ள இயலாது. அது மார்க்கம் வரையறை போட்டிருக்குது. இந்த விஷயத்தை கவனத்தில் கொண்டு தன்னை தாண்டி தன்னுடைய குடும்பத்தவருக்கும், மனைவியை தாண்டி மனைவியின் குடும்பத்தவருக்கும் செலவழிக்கணும் என்ற ஒரு நிலை வந்தால் அதை கண்டிப்பாக கணவனுடைய அனுமதியை பெற்றுதான் அவர்கள் செலவழிக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியிலிருந்தே நாங்கள் மேலதிகமாக புரிந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் அந்த சகோதரி என்ன கேட்கிறாங்க, கணவன் காசிலிருந்து எடுத்து நான் அவருக்கு தெரியாமல் காசை எடுத்துக்கொண்டு, சொத்தை எடுத்துக்கொண்டு தர்மம் செய்யலாமா, நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கலாமா என்று கேட்கிறாங்க. இது சம்பந்தமாக நேரடியாக ஒரு ஹதீஸ் வருது. சஹீஹுல் புகாரியில 5360வது செய்தியாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, இதா அன்ஃபகத்தில் மர்அத்து, ஒரு பெண் செலவழிப்பதாக இருந்தால், எங்கிருந்து, மின் கசிபி ஜௌஜிஹா, தன் கணவனின் சம்பாத்தியத்திலிருந்து செலவழிப்பதாக இருந்தால், அந்த கைரி அம்ரிஹி, அவருடைய அனுமதி இல்லாமல் செலவழிப்பதாக இருந்தால், ஃபலஹு நிஸ்ஃபு அஜ்ரிஹி, அவருக்கு அந்த கூலியிலே பாதி கிடைத்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக ஒரு செய்தி வருது. அப்ப ஒரு மனைவி கணவனுடைய சொத்திலிருந்து கணவனுக்கு தெரியாம தர்மம் செய்வதாக இருந்தா அந்த மனைவிக்கு தர்மம் செஞ்ச நன்மையும் கிடைக்கும், கணவனுக்கும் தர்மம் செய்ததுல பாதி அளவு நன்மை கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற இந்த செய்தியிலிருந்து மனைவி கணவனுக்கு தெரியாமல் தான தர்மங்கள் செய்வதற்காக கூட கணவனுடைய சொத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஆனாலும் இதுலையும் கணவனுக்கு தெரியாம கணவன் மொத்த சொத்தையும் எடுத்து தர்மம் செய்யலாமா என்று கேட்டால் அப்படி செய்ய முடியாது. மார்க்கம் ஒரு விஷயத்தை சொல்லும் என்றால் ஒரு மனசாட்சி அடிப்படையில, நடைமுறை சாத்தியத்தை எல்லாம் அடிப்படையாக வைத்துதான் சொல்லும். ரசூலுல்லாஹ் இதை அனுமதிக்கிறாங்க என்று சொன்னா எப்படி அனுமதிக்கிறாங்க? கணவனுக்கு தெரியாம தர்மம் பண்ண போறேன் என்ற பேர்ல கணவன் சொத்துல இருக்கிற பெருவாரியான ஒரு தொகையை எடுத்து தன்னுடைய தாய்க்கு தர்மம் செய்தால், தன்னுடைய சகோதரனுக்கு தர்மம் செய்தால், தன்னுடைய ஏனைய குடும்பத்தவர்கள் யாருக்காவது தர்மம் செய்தால் அது இஸ்லாம் தடுக்கல் என்று யாராலும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த சம்பாத்தியத்திலிருந்து செலவழிப்பது என்பது, தர்மம் செய்வது என்பது எப்படி அமையணும் என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடிய விதத்தில் இன்னொரு செய்தி பதிவு செய்யப்படுது. சஹீஹுல் புகாரியிலே 1441வது செய்தியா வருது. இதா அன்ஃபகத்தில் மர்அத்து, இது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு பெண் செலவழிப்பதாக இருந்தால், மின் தஆமி பைத்திஹா, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவிலிருந்து, உணவுப் பொருட்களிலிருந்து செலவழிப்பதாக இருந்தா, கைர முஃப்சிதத்தின், அதை வீணாக்காம ஃபசாத் இல்லாமல் செலவழிப்பதாக இருந்தால், ஃபலஹா அஜ்ருஹா, அவளுக்கு அதற்கான கூலி கிடைக்கும். வலி ஜௌஜி பிமக்தஸப, அதே போன்று அதை சம்பாதிச்ச காரணத்தினால் அவருடைய கணவனுக்கும் கூலி கிடைக்கும். வலில் ஹாசினி மிஸ்லு தாலிக, அதுபோல் யாரு ட்ரெஷரரா இருக்கிறாரோ, காசாளரா இருக்கிறாரோ அவருக்கும் கூலி கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்ப இதுல என்ன விளங்குது? வீட்டில் இருக்கிற உணவு அது வீணா போகாமல் இருப்பதற்காக வேண்டி கணவன் சம்பாத்தியத்திலிருந்து சமைக்கப்பட்ட ஒரு உணவு வீணா போயிடக்கூடாது என்பதற்காக கணவன் அனுமதியை பெற்றுக்கொண்டுதான் அதை செலவழிக்கணும் என்றது இல்லை. அதை யாருக்காவது ஒருத்தருக்கு தர்மம் செய்யலாம், யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பிட கொடுக்கலாம். இப்படி தர்மம் செய்தால் அது கூலி கிடைக்கக்கூடிய ஒரு காரியமாக அமையுது. கணவனுக்கும் கூலி கிடைக்குது, அதை செலவழிச்ச மனைவிக்கும் கூலி கிடைக்குது, யாராவது அந்த காசு விஷயத்துக்கு பொறுப்பாளராக இருந்தா அவருக்கும் கூலி கிடைக்குதுன்றாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ஒட்டுமொத்த சொத்தையும் எடுத்து யாருக்கும் தர்மம் செய்யறது என்றது இல்லை. கணவன் சம்பாத்தியத்திலிருந்து எதுவும் வீணாகி போகாமல் இருப்பதற்காக வேண்டி அதை சேமிச்சு அதை யாருக்காவது ஒருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தா, ஒரு அளவு கணவன் சொத்தை பாதிக்காத விதத்துல, கணவன் சொத்தை வீணா போகக்கூடாதுன்றதுக்காக தான் தர்மமே செய்ய சொல்றாங்க. அப்ப வீணாக்கிறதுக்காகவே தர்மம் செய்யலாமா? செய்ய முடியாது. அப்ப இதை கவனத்தில் கொண்டு கணவனுடைய சொத்தில் அவருக்கு விளங்காத விதத்தில், அவருக்கு தெரியாமல் ரகசியமாக அவருடைய அனுமதி இல்லாமல் செலவழிப்பதாக இருந்தா ஓரளவு அவருடைய சொத்திலிருந்து தர்மம் செய்யலாம் என்றது விளங்குதே தவிர, குறிப்பாக உணவுப் பொருட்கள், சமைத்த உணவுகளில் மீதமுள்ளவைகள் அதெல்லாம் தர்மம் செய்வதற்கு கணவனிடம் அனுமதி கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது இல்லை என்பதனால் இஸ்லாமிய மார்க்கம் அனுமதி தந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இதை புரிந்து கொண்டு அந்த கணவன் அனுமதி இல்லாமல் செலவழிக்கணுமே தவிர, கணவன் சொத்தை ஆட்டைய போன்ற நோக்கத்துல தர்மம் என்ற பெல்ல தன்னுடைய குடும்பத்துக்கு கணவன் சொத்தை தெரியாம களவெடுத்து கொடுக்கிற வேலையை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது,
பார்த்துடக்கூடாது. அப்படி தன்னை தாண்டி தன்னுடைய குடும்பத்துக்கு தனக்கு வேண்டியவர்களுக்கு கொடுப்பதாக இருந்தால், ஒரு அளவு தாண்டி போறதாக இருந்தால் கண்டிப்பாக கணவனுடைய அனுமதியை பெற்றுதான் அதை செலவழிக்க வேண்டும் என்பதும் இந்த செய்திகளிலிருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக சகோதரர் உசைர் அவர்கள் அக்குரன்ல இருந்து கேட்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரரே. வாலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது கேள்வி என்னவென்றால், நான் ஒரு தொகை பணத்தை துபாயில் உள்ள எனது நண்பனுக்கு கொடுத்துள்ளேன். அவர் எனக்கு மாதம் லாபம் தருகிறார். அது ஹராமா? அவர் துபாயில் வியாபாரம் செய்கிறார், மாதம் எனக்கு லாபம் தருகிறார். அதில் ஒவ்வொரு மாதமும் வித்தியாசப்படாமல் எனக்கு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட்டை செட் பண்ண முடியுமா? உங்கள் பதிலை எதிர்பார்த்து இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு சகோதரர் ஒரு கேள்வியை கேட்கிறார். அதாவது அந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, ஒருத்தர் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றாங்க. 2 பேர் நண்பர்கள் சேர்ந்து கூட்டு பங்காளிகளாக ஒரு தொழிலில் ஈடுபடுகிறார்கள். அப்படி வியாபாரம் செய்யும்போது, பிஸ்னஸ் செய்யும்போது இவர் ஒரு முதலீடு தொகையை கொடுத்திருக்கிறார். நண்பர் என்ன செய்கிறார், மாசம் குறிப்பிட்ட ஒரு தொகை, அது வித்தியாசப்படக்கூடிய விதத்தில் ஒரு தொகையை லாபம் என்று தருகிறார். இது கூடுமான்னு கேட்கிறார். மார்க்கத்துல நாங்க ஒரு முதலீட்டை செய்து நம்முடைய உடல் உழைப்பு இல்லாமல் லாபம் பெற்றுக்கொள்வதை இஸ்லாமிய மார்க்கம் தடுக்கவில்லை. ஏன்னா தாராளமாக ஒருத்தர் காசை கொடுத்து வியாபாரத்துல முதலீடு பண்றாருன்னா அவருடைய உடல் உழைப்பையும் செலுத்த வேண்டுமே என்பது இல்லை. அவர் உடல் உழைப்பு இல்லாமல் அவருடைய பொருளாதாரத்தை செலவழித்து இருப்பதே அந்த வியாபாரத்தின் ஒரு முதலீடாக கருதப்படும். இன்னொருத்தர் பார்ட்னரா வரக்கூடியவர் முதலீடு செய்து உடல் உழைப்பையும் கொடுத்தால் அவர் 2 விதமான முதலீடுகளை செய்கிறார். உழைப்பையும் முதலீடு செய்கிறார், பணத்தையும் முதலீடு செய்கிறார். அப்ப அவருக்கு கூடுதலான லாபம் கிடைக்கும். ஒருத்தர் காசை மட்டும் முதலீடு செய்தால் குறைவான அளவுல லாபம் கிடைக்கும். இன்னொருத்தர் காசையும் உழைப்பையும் சேர்த்து முதலீடு செய்தால் அவருக்கு கூடுதலான லாபம் கிடைக்கும். அவருடைய இன்வால்மெண்ட் கூடுது. இந்த அடிப்படையில லாபங்களை பெற்றுக்கொள்வது மார்க்கம் தடுக்காது. ஆனா இந்த வியாபார ஒப்பந்தத்துல அவங்க போடுற காசு இருக்குதே, அந்த காசு தொகைக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எதுவோ அந்த லாப பங்கை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கொள்ளணும். கூடுதலாக எடுத்தா சுரண்ட மாதிரி ஆகிடும், குறைவாக எடுத்தா ஏமாறுற மாதிரி ஆகிடும். அப்ப ஏமாற்றமும் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தவர்களுடைய பொருளாதாரத்தை சூறையாடுவதையும் இஸ்லாம் தடுத்திருக்கிறது. இப்ப இதுல ஒருத்தர் காசை போடுறாரு, இன்னொருத்தர் உழைப்ப போடுறாரு. 2 பேரும் முதலீட்டாக உழைப்பையும் பணத்தையும் போட்டு செய்யற அந்த வியாபாரத்துல ஒரு லாபம் வரும் பொழுது இவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்ட விதத்தில் லாபத்துல பங்கு போட்டுக் கொள்ளலாம். லாபத்துல எனக்கு இத்தனை சதவீதம், உங்களுக்கு இத்தனை சதவீதம். இப்ப ஏ என்றவரு காசை போட்டாரு, பி என்றவரு உழைப்ப போட்டான். ஏயும் பியும் செய்து 50-50% என்று லாபத்தை பிரிச்சு கொள்ளலாம். ஏ என்றவரு காசை போட்டிருக்கிறார், பி என்றவர் காசு பிளஸ் உழைப்பு 2ஐயும் போட்டிருக்கிறார் என்று சொன்னா ஏ என்றவருக்கு ஒரு 25%, பி என்றவருக்கு 75% என்று சொல்லி அவங்க போட்டிருக்கிற அந்த முதலீடு உழைப்பு நேரங்களை கருத்தில் கொண்டு ஒரு உடன்படிக்கைக்கு பெறக்கூடிய லாபத்திலிருந்து பங்கு போட்டுக் கொள்ளணுமே தவிர கொடுத்த காசுக்காக வேண்டி மாசம் ஒரு தொகையை பெற்றுக் கொண்டார்கள் என்று சொன்னா, அது கூட எடுத்தாலும் குறைவா எடுத்தாலும் காசு கொடுத்திருக்கிற எனக்கு மாசம் ஒரு தொகை வரும் என்று சொன்னா அது வட்டியாகத்தான் கருதப்படும். குறிப்பாக ஒரு நிர்ணயிக்கப்பட்ட தொகை காசாக தொடர்ச்சியாக வரும் என்றால் இஸ்லாத்துல அதுதான் வட்டி. அல்லாஹ் தஆலா வட்டியை நமக்கு தடுக்கிறான். ஒரு ஃபிக்ஸட் அமௌண்டாக ஒரு தொகை வரும் என்றால் அதை அல்லாஹ் தஆலா நமக்கு தடுக்கிறான். வஹல்லல்லாஹுல் பைய வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் பைஐ வியாபாரத்தை அனுமதித்திருக்கிறான், வட்டியை தடை செய்திருக்கிறான். 2வது அத்தியாயத்துல 275வது வசனம். இப்போ வியாபாரத்துல எங்களுக்கு காசு பிக்சடாகவே ஒரு தொகையாக வரும் என்றால் அப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இந்த வியாபாரம் என்பது லாப நஷ்டங்கள் கூடுதல் குறைவுள்ள ஒன்றுதான் வியாபாரம் என்பது. ஒரே அளவுல லாபம் வரும் என்றது இல்லை. இந்த லாபத்துல இருக்கிற அந்த தொகையிலிருந்து இந்த பங்குக்குரியது ஒரே அளவுல மாசம் வந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அப்படிதான் வருமா? வராது, வித்தியாசப்பட்டு வரும் நடைமுறையில். அதே நேரத்துல ஒரு வியாபாரத்துல முதலீடு செய்திருக்கிறார், 1 மாசம் நஷ்டம் அடைந்து விட்டதாக, லாபம் கிடைக்கவில்லை என்று தன்னுடைய பங்காளி அறிவித்தால் அதையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மனோநிலையில் இருக்க வேண்டும். லாப நஷ்டம் என்பது 2ஐயும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் என்ற ரிஸ்கையும் எடுத்துக்கொள்வதுதான்
வியாபாரம் என்பது. வெறுமனே தனக்கு மாசம் ஒரு தொகை வருது, அந்த தொகையில ஒரு மாசம் நஷ்டம் அடைஞ்சிருச்சு, நஷ்டம் அடைந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனக்கு வர வேண்டிய லாப பங்கு நீங்க தந்துதான் ஆகணும் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால் அதுவும் வட்டியாகத்தான் கருதப்படும். அப்ப இந்த தொகை பிக்சடா இருக்கணும் என்றதுலையும் வட்டியுடைய சாயல் இருக்குது. அதே நேரத்துல அவருக்கு நஷ்டம் அடைந்தாலும் வளமையான அமௌண்ட்டை விட குறைவாகவாவது நீங்க தந்துதான் ஆகணும் என்று நிர்பந்தித்தால் அதுவும் இவர் காசு கொடுத்ததுக்கு வட்டி எடுக்க பார்க்கிறாரே தவிர உண்மையான வியாபாரத்தின் பங்காளியாக இவர் சேரவில்லை என்பதுதான் அதுவும் எடுத்து காட்டுகிறது. அப்ப வியாபாரத்துல பிக்சடான அமௌண்ட் என்பது மார்க்கம் அங்கீகரிக்காதது வியாபாரமே கிடையாது. மாற்றமாக ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல, அந்த வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய லாபத்துல பங்கெண்டு போட்டுக்கொண்டா, உதாரணமாக 50% என்று லாபத்துல பங்கு போட்டா, ஜனவரி மாசம் 1 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப 50% ஏக்கு 50,000, பிக்கு 50,000. பிப்ரவரி மாசம் பார்த்தா 80,000 தான் லாபம் கிடைக்குது. அப்ப ஏக்கு 40,000 ரூபாய் லாபம், பிக்கு 40,000 ரூபாய் லாபம். மார்ச் மாசம் பார்த்தா 1.5 லட்சம் ரூபாய் லாபம் கிடைக்குது. அப்ப ஏக்கு 75,000, பிக்கு 75,000. இப்படி கிடைக்கக்கூடிய லாபத்துல பங்கு பிரிப்படமே தவிர, இதே நேரத்துல ஏப்ரல் மாசம் 1 லட்சம் லாபம் கிடைக்குது, திரும்ப 50 தான். மே மாசம் திரும்ப 1 லட்சம் தான் லாபம் கிடைக்குது, திரும்ப 50 தான். திரும்ப ஜூன் மாசம் 1 லட்சம் தான் லாபம் கிடைக்குது, திரும்ப 50. இப்போ பிக்சடா வருது. 3 மாசம் வந்ததுனால ஹராமெண்ட் ஆகாது. லாபத்துல தனக்குரிய பங்கு எது என்பதை பார்க்க வேண்டுமே தவிர, இதே நேரத்துல ஜூலை மாசம் ப்ராஃபிட்டே கிடைக்கல, ஜீரோல நிக்குது, இப்பயும் எனக்கு 25,000 சரி தரணும் என்று ஏ என்பவர் கேட்டு பிடித்தால் அவர் கொடுத்த காசுக்கு வட்டி எடுக்க பார்க்கிறாரே தவிர வியாபாரத்துல ஈடுபடவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்ப சகோதரர் என்ன கேட்கிறார், ஒரு பிக்ஸா ஒரு அமௌண்ட் ஆக்க முடியுமான்னு கேட்கிறார். முடியாது. நீங்க பங்குதாரியாக வந்தது உங்களுடைய லாபத்தில் பங்குக்கு. நீங்க உங்களோட காசுக்கு எப்படி பிக்ஸட போடுவீங்க? அதனே வட்டி என்பது. வட்டி என்றது வித்தவுட் ரிஸ்க், எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் குறிப்பிட்ட ஒரு தொகையொன்று நிரந்தரமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதானே வட்டி. வட்டிக்கு வரைவிலக்கணமே அதுதான். அதையே எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்டா எடுக்க முடியாது. வியாபாரம் என்பது லாப நஷ்டத்தில் வரக்கூடியது. லாபம் வந்தா லாபம், லாபம் வரவில்லை என்றால் நஷ்டம். நஷ்டத்திலும் நாங்கள் பங்குதாரராக வேண்டும், லாபத்திலும் எப்படி நாங்க தொகையில பங்குதாரராகணும்? எங்களுக்கு உண்மையிலே கிடைத்த லாபத்துல எங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்குக்கு தான். கொடுத்த காசுக்காக தரணும் என்று இருந்தால் அது வட்டி தான். பெரும்பாலானவர்கள் இந்த நிலையில் தான் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏண்டா ஒருத்தனை நம்பி ஏமாந்தம், அவன் காசை எடுத்து லொஸ்டன்னு பொய்ய சொல்லிடுவான், எனவே ஏமாத்திடுவான், பயமா இருக்குது, பெரிய தொகை காசு கொடுக்காம இருக்குது, அதனால மாசம் ஒரு தொகையை எடுத்துக்கொண்டதை அக்ரிமெண்ட் பண்ணா ரிஸ்க் இல்லைன்றாங்க. இந்த ரிஸ்கோட செய்வது வியாபாரம் என்பதனால ரிஸ்க் இல்லாமல் மாதம் நீங்கள் தொகை எடுக்க வந்தாலே நீங்க வட்டிக்கு போனீங்கன்னு அர்த்தம். அந்த சம்பந்தப்பட்ட பார்ட்னர் பங்காளியா இருக்கக்கூடியவர் ஏமாத்தி தொலைச்சி விடுவாருன்னு ஒரு சந்தேகம் இருக்குதுன்னு சொன்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட பெருந்தொகையை கொடுப்பதாக இருந்தா செக்யூரிட்டியாக ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவரிடமிருந்து செக்யூரிட்டியாக ஒரு பொருளை ஒரு கேரண்டி செய்யக்கூடிய விதத்தில் அல்லது எழுத்தில் சட்ட ரீதியான ஒப்பந்தங்கள் இவற்றை செய்து கொண்டு வியாபாரத்தில் ஈடுபடுமே தவிர அந்த ரிஸ்க் அங்க அவர் என்னை ஏமாத்திடுவார் என்ற காரணத்துக்காக ஹராத்துக்கு நான் போய் விழ முடியாது. வட்டி என்பது நிரந்தர நரகத்துக்குரிய ஒரு பெரும் பாவமாக இருப்பதனால் அல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வுடைய தூதருடனும் போர் பிரகடனத்துக்கு தயாராகுமாறு அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கும் ஒரு பெரும் பாவம் என்பதனால் இதுல கவனமா இருக்கணும். பெரும்பாலும் பஜார்கள்ல இந்த மாதிரி காசை கொடுத்து லாபம் எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. லாபம் எதிர்பாருங்க, உங்களோட ப்ராஃபிட்ல உங்களுக்குரிய ஷேர்ல லாபத்தை எதிர்பாருங்க. சும்மா கொடுத்த காசுக்கு மாசம் தொகை வரணும் என்று சொன்னா அது கண்டிப்பாக வட்டியில் சேர்ந்து விடும் என்பதை அந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு நாம் பதிலாக பதிவு செய்து கொள்கிறோம். இன்னொரு சகோதரி கன்சுல் ஐன் கலாகவல் என்று கேட்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் MS கன்சுல் ஐன், இடம் கலாகவல். எனது கேள்வி, லுஹருக்கு முன்னால் 4 ரக்காத் சுன்னத்துகளை எவ்வாறு தொழ வேண்டும் என்று கேட்கிறாங்க. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்லான தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் எத்தனை ரக்காத்துகள் தொழணும் என்றதை நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க. இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, லுஹருக்கு முன்னாடி 4 ரக்காத்து தொழணும் என்றதை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 2 ரக்காத்தும் தொழுந்திருக்கிறாங்க, 4 ரக்காத்தும் தொழுந்திருக்கிறாங்க. புகாரியில 937வது செய்தியில கான யுஸல்லி கபுல லுஹுரி ரக்காத்தைனி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தியை அறிவிக்கிறாங்க. அதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரில 1182வது செய்தி, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யதஉ அர்பஅன் கப்லல் லுஹுரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹருக்கு முன்பு உள்ள 4 ரக்காத்துகளை ஒருபோதும் விட்டதில்லை என்றும் ஒரு செய்தி வருகிறது. அப்ப லுஹருக்கு முன்னாடி 2 ரக்காத்தும் சுன்னத் தொழலாம், 4 ரக்காத்துகளும் சுன்னத் தொழலாம் என்பது இதுல இருந்து விளங்குது. இப்ப கேள்வி என்ன தெரியுமா, இப்ப 2 ரக்காத் சுன்னத் தொழுறதா இருந்தா ஒரு சலாத்துல முடிச்சிடலாம், ஒரு சலாம் தான் இருக்குது, ஒரு அத்தஹியாத் தான் தஸஹுத் தான் இருக்குது, அதோட முடிச்சிடலாம். 4 ரக்காத் தொழுறதா இருந்தா 2 ரக்காத்தா பிரிச்சு 2 சலாம்ல முடிக்கணுமா, அல்லது வலமையா லுஹர் தொழுற மாதிரி ஒரே சலாம்ல முடிக்கணுமா என்றதுதான் கேள்வி, சந்தேகம். இதற்கு மார்க்கத்துல என்ன விளக்கம் என்று பார்த்தால், பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்தாக சுன்னத் தொழுகைகளை தொழ சொல்றாங்க. எப்ப தொழ சொல்றாங்க? இரவு நேரத்தில் நாங்கள் தொழக்கூடிய சுன்னத் தொழுகைகளாக இருந்தால் அதை தான் 2 ரக்காத்தா தொழ சொல்றாங்க. இதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹுல் புகாரிலே 993வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. காலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸலாத்துல் லைலி இரவு தொழுகை என்பது மஸ்னா மஸ்னா 2 தொழ வேண்டும். ஃபைதா அரத்த அன் தன்சரிஃப நீ முடித்துக் கொள்வதற்கு விரும்பினால் ஃபர்க ரகாத்தன் ஒரு ரகாத்தாக நீ முழுமையாக்கிரு. தூத்திருலக்க மா சல்லைத்த நீ தொழுததை அது ஒற்றையாக மாற்றிவிடும், ஒற்றையாக ஆக்கிவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இரவில் தொழுவதாக இருந்தால்தான் ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவில் தொழுவதுதான் 2 ரக்காத்தா தொழணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இது பகலுக்கு பொருந்துமா? பகலுக்கு பொருந்தாது. இரவிலே ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னதனால சுன்னத்தான தொழுகைகள் இரவில் தொழும் போது 2 புரியணுமே தவிர இது பகலுக்கு பொருந்தாது என்பது நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எப்போது பகலுக்கு பொருந்தாது என்று வருகிறதோ அப்போது பகலுடைய சுன்னத்துகள் 4 ரக்காத்துகளாக வந்தால் அப்ப 2 உடைச்சி தொழணுமா, கம்ப்ளீட்டா தொழணுமா? கம்ப்ளீட்டா தான் தொழணும். பகலுடைய சுன்னத்துக்கு 2 உடைச்சி தொழணும் என்றது பொருந்தவில்லை. பகல் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிடல, இரவென்று சொல்லிட்டாங்க. அப்ப பகலுடைய தொழுகையா இருந்தா முன் சுன்னத்தாக 4 ரக்காத்துகள் எந்த தொழுகைக்கு வருகிறதோ, லுஹர் தொழுகைக்கு முன் சுன்னத் 4 ரக்காத் இருக்குது, அசர் தொழுகைக்கு முன் சுன்னத் 4 ரக்காத் இருக்கிறது. அப்ப இவைகள்ல நாங்க முன் சுன்னத் தொழும் போது ஒரு சலாமை கொண்டு முன் சுன்னத் 4 ரக்காத்துகளையும் தொழுது முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். அதே நேரத்துல திருமிதியில 543வது செய்தியில ஒரு செய்தி வருகிறது, ஸலாத்துல் லைலி வன் நஹாரி மஸ்னா மஸ்னா, இரவு நேர தொழுகையும் பகல் நேர தொழுகையும் 2 இருக்கும் என்ற ஒரு செய்தி வருது. ஆனா இந்த செய்தி அறிவிப்பாளர் வரிசையில ஒரு பலமான செய்தி கிடையாது, இந்த செய்தியில குளறுபடி இருக்கிறது என்று இமாம் திர்மிதி அவர்களே இந்த செய்திக்கு கீழே தெளிவாக குறிப்பிடுகிறார். பல அறிஞர்கள் இந்த விஷயத்துல கருத்து வேறுபாடு கொள்றாங்க. குறிப்பாக இதை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாகத்தான் வருகிறது. ஆனால் அந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வளமையான விஷயத்தை பார்க்கும்போது அவர் பகல் நேரத்துல சுன்னத்தை 4 ரக்காத்துகளாக தொழுதிருக்கிறார்கள் என்று காண கிடைக்கிறது. எனவே இதிலே செய்தியில குளறுபடி இருக்கிறது, எனவே இந்த செய்தி பலமான செய்தி இல்லை என்று இமாம் திர்மிதி அவர்களே பதிவு செய்த குறிப்பு இந்த ஹதீஸுக்கு கீழே போட்டிருக்கிறாங்க. அதனால இந்த செய்தி ஆதாரபூர்வமான செய்தி இல்லை என்பதனால இரவு நேர தொழுகை தான் சுன்னத் தொழுகைகள் தான் 2 ரக்காத்தா தொழணும். பகல் நேர சுன்னத் தொழுகைகள் எதுல 4 ரக்காத் என்று வருகிறதோ அந்த தொழுகைகள் ஒரு சலாமை கொண்டு 2 தஸஹுத்தை கொண்டு ஒரு சலாமை கொண்டு தொழ வேண்டும். லுஹர் தொழுற மாதிரியே 4 ரக்காத் முன் சுன்னத்துகளையும் தொழ வேண்டும் என்பதுதான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய சரியான தெளிவான முடிவாக இருக்கிறது என்பதை அந்த சகோதரி கேள்விக்கு பதிலாக பதிவு செய்து கொண்டு இன்றைய வாரத்துக்கான இந்த சிடிஜேயின் உங்கள் கேள்வி நேர நிகழ்ச்சியை நாங்கள் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம். நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு குர்ஆன் சுன்னா ஒளியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்காலத்திலும் பதிலளிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு உங்களுடைய கேள்விகளை எழுத்தில் அனுப்புமாறு கேட்டுக்கொண்டு நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக.